ஜெபம் பண்ண கடவோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அதை தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். மகா பரிசுத்தம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான இந்த காலை ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருச்சமூகத்திலே உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரின் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தால் நிறைத்து இந்த ஆராதனை வேளை எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 362 பாமாலை 388 பாடுவோம். எத்தனை நாவால் பாடுவேன் என் மீட்பர் துதியை. கீதம் 362 பாமாலை 388 பாடுவோம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும்.
நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுமுள்ள இருதயத்தோடே அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். யாவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்க ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிக்குமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படும்.
முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 122 சங்கீதம். 122 சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதர நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். சேர்ந்து வாசிப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு உன் கர்ப்பப்பிறப்பாகிய உன் சன்னதியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தான், நான் அவனை மனுஷனுடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலினிடத்திலிருந்து என் கிருபையை விளக்கினது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனங்களின்படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமாயிருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் உம்முடைய சித்தத்தின்படியையும்
இந்த பெரிய காரியங்களையெல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர் என்பது. வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முடிய. எபேசியர் 2:4 முதல். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. நாமெல்லாம்
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களே, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளில் பிரவேசிக்கவிடாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியும். உம்முடைய பணிவுடையக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. உம்முடைய சித்தத்தை கர்த்தாவே, எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளை ஏடோ. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. உம்முடைய பரிசுத்தாவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாய தேவனே, மை அறிவதே நித்திய ஜீவன், மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பலமினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினால் நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் உமது ஆரோக்கியம் தருகிற நம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி இந்த ஆசீர்வாதமாகிய பணி அவர் மேல் ஓயாமல் பெய்யச் செய்துள்ளோம். கர்த்தாவே, காரிய கர்த்தர் மத்தியஸ்வரமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தனத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கில் இருக்கிறேன். கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலிப்பில் நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் கட்டளையிட்டருளும்.
கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்தினாலே திருநெல்வேலி திருமணம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்சி கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கெடுக்கும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டுடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆராதனை வேளையை நடத்தும்படியாக நமக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்த நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு வாஞ்சியோடு கூட சாது ஐயா அவர்கள் நமக்கு இந்த வாய்ப்புகளையும் வழங்கியிருக்கின்றார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்ற வார்த்தையின்படி இந்த ஆண்டிலே ஆண்டவர் இந்த ஊழியங்களை பல மடங்கு விருத்தியடைய நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க மறவாதிருங்கள். எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் விசேஷமாக ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. ஆண்டவர் உள்ள தேவைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக மனமு வந்து தாங்க முன் வரும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உலகமெங்கும் உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள், வயோதிப நிலைமை இருக்கிற அருமையான பெற்றோர்கள், ஆலயங்கள் இல்லாத கிராமங்களில் வசிக்கின்ற அருமையான பிள்ளைகள், ஆலயத்திற்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு இந்த ஆராதனைகள் மிகுந்த பிரயோஜனமாக இருப்பதை எண்ணி நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, பல வகையில் பல கஷ்டங்கள், பல வேதனைகள், கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆறுதலாக இருப்பதாக என்னோடு கூட தொடர்பு கொண்டு பேசினார்கள். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நீங்கள் செய்கிற உதவிகள் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பது சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை நமக்கு தாங்க முன்வந்த சென்னை அண்ணா நகரை சார்ந்த அருமையான ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் திரு வின்சென்ட், திருமதி ராணி வின்சென்ட், இந்த அருமையான குடும்பத்தினருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாக நேசிக்கிறவர்கள், நமக்கு ஜெபிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர். ஆண்டவர் தாமே இந்த அருமையான பிள்ளைகளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே சொல்லியிருக்கிறபடி மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் தாமே இந்த குடும்பத்தின் மீது தம்முடைய நீதியின் சூரியனை உதிக்க பண்ணி நல்ல ஆரோக்கியமும் செழிப்பையும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவனோடு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, அவர் கொடுத்த அருமையான குடும்பத்தினருக்காக, அருமையான பேர குழந்தைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளை சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் கிருபையும் இந்த அன்பு பிள்ளைகளோடு கூட எப்போது நிலைத்திருப்பதாக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்காக பல வகையில் உதவி செய்கிற உங்கள் எல்லாருக்காகவும் நான் மீண்டும் அதிகமாக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக கடந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும்படியாக ஒரு அநேகர் உதவி செய்தீர்கள். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பெற்றோர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த பிள்ளைகள், பெற்றோர்களை இழந்த அருமையான சிறு பிள்ளைகளுக்கு நாம் சீருடைகளை வாங்கி கொடுத்திருக்கிறோம். முதியோர் இல்லத்துக்கு சென்று அந்த பிள்ளைகளுக்கு உணவுகளை கொடுத்திருக்கின்றோம். வாய் பேச முடியாத, காது கேட்காத அநேக பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களுக்கு நம்ம உதவி செய்திருக்கிறோம். எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுடைய பிள்ளைகள் தனியாக அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் உதவி செய்திருக்கின்றோம். கண் தெரியாத பிள்ளைகள், தெருவோரங்களிலே இருக்கின்ற மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், மனநலம் காப்பங்களில் இருக்கின்ற 100க்கு அதிகமான பிள்ளைகள், இவர்களுக்கு சென்று அவருடைய அத்தியாவசிய தேவைகளை சந்திக்கவும், அது மாத்திரமல்ல அவர்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஒரு நல்ல விருந்து கொடுக்கவும் தேவன் கிருபை செய்தார். அதற்காக கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இது எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஆண்டவருக்கென்று நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க. நிச்சயமாக இதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாயிரமாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. சிறுமைப்பட்டவன் மீது சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை முடிவிப்பார். இந்த வார்த்தையின்படியும் கர்த்தர் நிச்சயமாக இந்த ஏழை எளிய மக்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற இந்த சிந்தைக்காக கர்த்தர் துதிக்கிறேன்.
நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பல மடங்கு பெருக பண்ணுவார், விருத்தி அடைய பண்ணுவார். இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் சமாதானம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே, பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைவாய் தங்கியிருக்கு என்பது சந்தேகம் கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியர்களுக்கு தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நம்ம மத்தியிலே ஆண்டவருடைய அருள்வார்த்தையை நமக்கு வழங்கும்படியாக நம்முடைய நெல்லை திருமடல் அகஸ்தியர்பட்டி சேகரத்திலே உருவானவராக பணியாற்றுகின்ற அழுதிரு எட்வர்ட் டேனியல் ஐயா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையை அதிகமாக பெற்று இன்றைக்கு ஆண்டவருக்கென்று வல்லமையாக ஊழியம் செய்து கொண்டு வருகிற ஒரு அருமையான குருவானவர் அவர்கள் இந்த நாள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு ஆண்டவருடைய செய்தியை கொடுப்பார்கள். நம் ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவ கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட நிறைவாக தங்கியிருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய வருஷத்திலே இரண்டாவது பரிசுத்த நாளிலும் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அந்த மேலான கிருபைகளை எண்ணி நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். தெய்வ சமூகத்திலே ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட அவர் இடைப்படுவாராக. கர்த்தர் உங்கள் யாவரையும் நிறைவாக பூரணமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்கென்று நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதியை நான் வாசிக்கிறேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, இந்த வசனம் இது பாபிலோனிய அடிமைத்தனத்திலே இஸ்ரவேல் மக்கள் சிக்கி தவித்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய கர்த்தர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொல்லி, முற்பிதாக்களின் ஆண்டவர் என்று சொல்லி தன்னை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆனால் இங்கே இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் அவிதமாக வெளிப்படுத்தவில்லை. என்ன கூறுகின்றார்? தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள். ஒருவேளை இஸ்ரவேல் மக்கள் மோசேயைப் போல ஒரு தலைவர் வர வேண்டும், இந்த பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து தங்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு கூட அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் தம்முடைய தீர்க்கின் வழியாக தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள் என்று சொல்லி அவர் அந்த கிருபையை குறித்து, தாவீதினுடைய வாழ்க்கையிலே அந்த கிருபையை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே கூறுகின்றதை அங்கே நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படியானால் இந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலே இந்த கிருபை ஒரு மாபெரும் முக்கியமான ஒரு பங்கு வகித்திருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த கிருபை தாவீதினுடைய வாழ்க்கையிலே என்ன செய்தது? அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய போகிறது என்பதை நாம் இந்த காலை பொழுதிலே தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக அங்கே நாம் பார்க்கும் பொழுது நாம் பார்க்கின்றோம், இந்த கிருபை தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவனை உயர்த்தியது. த கிரேஸ் தட் லிவ்ஸ் டேவிட். அந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் இந்த கிருபை எவ்விதமாக செயல்பட்டது என்பதை நாம் நிச்சயமாக பார்க்கிறோம். தாவீதினுடைய தனிப்பட்ட அனுபவங்களை நாம் அறிந்திருக்கின்றோம். 78ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கறவலாடுகளின் பின்னாலே சென்ற அவனை ஆண்டவர்
ராஜாவாக உயர்த்தினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கரவலாடுகளின் பின்னாலே சென்ற அவன் ஒருவேளை ஆண்டவருடைய கட்டளையின்படி தீர்க்கதரிசி ஈசாயினிடத்திலே வருகின்றார். அவ்விடத்திலே கேட்கின்றார், உன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருவரை ராஜாவாக தெரிந்தெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியாக அவருடைய வீட்டிற்கு வந்திருக்கின்றார். ஆனால் தகப்பன் அவருடைய மூத்த மகனை அழைத்து, இவனா பாரும் என்று கேட்கின்றார். அவனுக்கு 8 பிள்ளைகள் உண்டு. 7 பிள்ளைகளையும் அவன் முன்னிறுத்துகின்றான். 7 பிள்ளைகளும் கர்த்தராலே நிராகரிக்கப்படுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. மற்றொரு கடைசியாக ஒரு மகன், அவன் சிறியவன், அவன் ஆட்டு இடையனாக இருக்கிறான், ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த செய்தியை கூட அவன் சொல்வதற்கு அவன் தயங்கியிருந்தான். ஆனால் ஆண்டவர் நாம் பார்க்கின்றோம், ஒரு எளிமையான அற்பமான சிறுமையாக எண்ணப்பட்டவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார் என்பதை நாம் இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் அவனை அழைத்து வர சொல்லுகின்றார். அங்கே வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீது வரவழைக்கப்படுகின்றான். கர்த்தர் அவனை ராஜாவாக தெரிந்து கொள்ளுகின்றார், அபிஷேகம் பண்ணுகின்றார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை சொந்த குடும்ப உறுப்பினர்களாலே நிராகரிக்கப்பட்ட ஒரு தாவீது, சொந்த குடும்ப உறுப்பினர்களாலே அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு தாவீது. தாவீதினுடைய வாழ்க்கையிலே குடும்பம் மாத்திரம் அவனை புறக்கணிக்கவில்லை, அவனை தனித்து விடவில்லை. இவளை அதுக்கு பின்பதாக சவுல் எவ்விதமாக தாவீதினுடைய வாழ்விலே அவர் செயல்பட்டார், காய் மகாரமாக பார்த்தான் என்று நாம் வேதத்திலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அதை நாம் அறிந்து கொள்கின்றோம். அவனுடைய சூழல், அவனை சுற்றியிருக்கின்ற மக்கள், அவருடைய பெற்றோர் எல்லாராலும் கைவிடப்பட்ட, எல்லாராலும் சிறுமையாக எண்ணப்பட்ட நிலையை அவன் உணர்கின்றதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை ஒன்றை நான் இதை வாசிக்கும் பொழுது கடந்து வருவதற்கு, அதை நான் அறிந்து கொள்வதற்கு, கூடுதலாக இதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு மிகுந்த உதவியாக இருந்தது. நாம் வேதத்திலே 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு பெண்மணியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யார்? ஹேனா, அன்னாள் என்ற அந்த பெண்மணி. எபிரேயத்திலே அதனுடைய மூல பாஷை என்ன? ஹனான் என்பது அதனுடைய மூல பாஷை. அதனுடைய அர்த்தம் என்ன? டு பி கிரேஷியஸ். கிரேஷியஸ், அவர் கிருபையை அவர் தருகின்றார் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஒருவேளை இந்த அன்னாளினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம், எவ்வளவாக இகழப்படுகிறதையும் எவ்வளவாய் துச்சமாக அற்பமாக எண்ணப்படுகிறதையும் அவள் தேவ சமூகத்திலே சென்று அவளுடைய புலம்பலின் வழியாக நாம் அதை பார்க்கின்றோம். உலகம் அநேக நேரங்களிலே நம்மை மிகவும் சிறுமையாக எண்ணுகின்றது. நம்முடைய விருப்பங்கள் அநேக நேரங்களிலே நிராகரிக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் கரவலாடுகளின் பின்னாலே சென்ற அவனை அவர் ராஜாவாக உயர்த்தினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே அன்னாள் அவருடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும், இந்த டிஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன், நெகிழப்பட்ட அல்லது நெருக்கப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயமாக மாற்றினார். அவர் அதை ஆற்றல் மிகுந்த ஒரு தருணமாக மாற்றினார். கர்த்தர் அவருடைய சூழ்நிலையை ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு சுகமான நிலையிலே அவளை
ஆசீர்வதிக்கின்றதை நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை எண்ணி சங்கீதம் 136 சங்கீதத்திலே 23 வாக்கியத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர் கூறுகின்றார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். The grace that lifts David, அந்த கிருபை தாவீதை உயர்த்தியது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவது முக்கியமான ஒரு காரியம், தாவீதினுடைய வாழ்க்கையிலே இந்த கிருபை என்ன செய்தது என்பதை நாம் இன்னும் சற்று ஆழமாக நாம் வாசிக்கும் பொழுது, இந்த கிருபை தாவீதை பாதுகாத்தது. The grace that protects David. தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு எதிராக எத்தனையோ முறை சத்துருக்களினுடைய பல்வேறு விதமான தந்திரமான சூழ்நிலைகளை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தர் தாவீதை பாதுகாத்து கொண்டார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 89 சங்கீதத்திலே 20 வாக்கியம் 21, 23 இந்த வசனங்களை அங்கே நான் வாசிக்கும் பொழுது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தலத்தில் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடே உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். 23 வாக்கியத்திலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு, சத்துரு அவனை நெருக்குவதில்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையிலே அந்த கிருபை என்ன செய்தது? முதலாவதாக நாம் அறிந்து கொண்டோம், அந்த கிருபை அவனை உயர்த்தியது. ஆட்டியடையனாக இருந்த அவனை ராஜாவாக உயர்த்தியது. 2, அவனுடைய ராஜ்ய பாரத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விதமான நெருக்கடிகளை கர்த்தர் மாற்றினார். அங்கே பார்க்கிறோம், என் கை அவனோடே உறுதியாக இருக்கும் என்று ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கின்றதை நாம் பார்க்கிறோம். தாவீது ஒரு சாதாரண ஒரு மனிதன் அல்ல. அவன் பல வெற்றிகளை, பல யுத்தங்களை மேற்கொண்டவன். ஆண்டவரே அவனை பார்த்து சொல்லுகிறார், போதும்பா, உன் கையால் நீ ஆலயத்தை நீ கட்ட வேண்டாம், உன் கைகளெல்லாம் இரத்தம் கரைகள் படிந்திருக்கிறது, ஆகவே நீ அதை செய்ய வேண்டாம், சாலமோன் அதை செய்யட்டும் என்று சொல்லி கர்த்தர் அங்கே அந்த வாய்ப்பை தாவீதுக்கு தரவில்லை. ஆனால் அவ்வளோ ஒரு யுத்த புருஷனாக இருந்தவன் பல வெற்றிகளை ஒரே கூழாங்கல்லினாலே கோலியாத்தை மேற்கொண்ட அந்த தாவீது இங்கே பார்க்கிறோம், பல நிலைகளிலே அவன் நெருக்கப்படுகின்றான். ஆனால் கர்த்தருடைய கிருபை, நான் ஏன் அந்த 55 அந்த அதிகாரத்திலே, ஏசாயா 55 அதிகாரத்திலே தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள், தாவீதினுடைய வாழ்க்கையில் அந்த கிருபை என்ன செய்தது? அந்த கிருபை அவனை உயர்த்தியது, அந்த கிருபை அவனை பாதுகாத்தது என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை தாவீது பல வெற்றிகளை பெற்ற ஒரு யுத்த வீரனாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான வெற்றிக்கும், எல்லா விதமான ஆசீர்வாதத்திற்கும், உயர்வுக்கும், மேன்மைகளுக்கும் காரணர் அவர் ஒருவர் மாத்திரம் என்பதை தாவீது அவர் உறுதியாக நம்பியிருந்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 2 சாமுவேலின் அந்த புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 5 அதிகாரத்திலே அங்கே நாம் பார்க்கின்றோம், 17 வசனத்திலே வாசிக்கிறோம், தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபொழுது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயீம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தாவீது பல யுத்தங்களை அவன் பெற்றிருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே அவன் காத்திருந்து ஆண்டவருடைய பலத்தை அவன் சார்ந்திருக்கின்றான் என்பதை இந்த வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஒருவேளை நம்முடைய பணிகளிலே, நம்முடைய குடும்பத்தின் காரியங்களிலே பல அனுபவங்கள் நமக்கு இருந்திருக்கக்கூடும், இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் அநேக நேரங்களிலே நாம் முதன்மையாக வைத்திருக்கிறோம். இந்த அனுபவம் எனக்கு கூடுதலாக இருக்கிறது, இந்த காரியத்தில் எனக்கு அதிகமான ஞானம் இருக்கிறது, ஆகவே நான் இதை எளிதாக செய்து முடித்து விடுவேன் என்று சொல்லி அநேக நேரங்களிலே நம்முடைய சுய பலத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு அனுபவம் இருக்கிறது. ஆனால் தாவீது கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறான், ஆண்டவரே நான் போகலாமா, இந்த பெலிஸ்தருக்கு எதிராக நான் செல்லலாமா என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற ஒரு தாழ்மையான, கர்த்தரை சார்ந்திருக்கின்ற ஒரு உன்னத அனுபவம் தாவீதினுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை எப்பொழுதும் சார்ந்திருக்கின்ற அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? அங்கே ஆண்டவருடைய கட்டளையின்படி அவன் செல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒரு மாபெரும் வெற்றியை அவர் பெற்றுக்கொள்கின்றார். பாகால் பிராசீம் அப்படியானால் அர்த்தம் என்ன? தகர்க்கும் தலைவர், a great breakthrough, ஒரு மாபெரும் விடுதலை, ஒரு மாபெரும் வெற்றி என்பதை இங்கே ஆண்டவர் உறுதி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட வரும் பொழுது நமக்கு எதிராக எழும்பி நிற்கின்ற எல்லா விதமான சத்துருக்களின் தந்திரங்களையும் ஆலோசனைகளையும் கர்த்தர் முறியடித்து போடுகின்றார். அங்கே பார்க்கிறோம், ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றுக்கொள்கின்றான். சத்துருக்கள் சிதறி ஓடுகின்றார்கள். ஒரு மண் பானையிலே தண்ணீரை நிரப்பி அதை நாம் மேலிருந்து கீழே போடும் பொழுது அந்த தண்ணீர் ஒரு வழியாக அது செல்வதில்லை, எல்லா இடங்களிலும் சிதறி செல்வதைப் போல கர்த்தருக்கு காத்திருக்கின்றவர்கள், ஆண்டவரை சார்ந்திருக்கின்றவர்கள், அவர்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற எல்லா விதமான தீமைகளை ஆண்டவர் இவ்விதமாக நொறுக்கி போடுகின்றார். அவருடைய சத்துருக்கள் எல்லா இடங்களிலும் சிதறி போகின்றார்கள். கர்த்தர் ஒரு மாபெரும் வெற்றியை, ஒரு பாதுகாப்பை அவருடைய ஜனங்களுக்கு தருகின்றார் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே தாவீதினுடைய வாழ்க்கையில் இந்த கிருபை என்ன செய்தது? தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள். அந்த கிருபை அவனை எல்லா சத்துருக்களின் தந்திரங்களிலிருந்து காத்து கொண்டது, சவுலினுடைய கரங்களிலிருந்து காத்து கொண்டது, பெலிஸ்தருடைய கரங்களிலிருந்து காத்து கொண்டது, எல்லா விதமான தீமைகளிலிருந்து கர்த்தர் அவனை பாதுகாத்து கொண்டார். இந்த புதிய வருஷத்திலும் நாம் கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள், தாவீதினுடைய வாழ்க்கையிலே அந்த கிருபை எவ்விதமாக அவனை உயர்த்தியதோ, அந்த கிருபை எவ்விதமாக அவனை பாதுகாத்ததோ, அதை போல கர்த்தருடைய கிருபை உங்களையும் இந்த ஆண்டிலே உயர்த்தும். கர்த்தருடைய கிருபை இந்த ஆண்டிலே உங்களை பாதுகாக்கும் என்பது வேதத்தின் அங்கே சத்தியம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அவரை சார்ந்திருப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பலன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆகவே தான் சொல்கிறாரு 136ஆம் சங்கீதத்திலே, அனுபவங்களோடு கூட தன்னுடைய சொந்த அனுபவத்திலே, தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சொந்த அனுபவத்தை தான் இங்கே இந்த சங்கீதத்திலே பிரதிபலிக்கின்றதை நாம் பார்க்கிறோம். 136ஆம் சங்கீதத்தில் 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அதான் சொல்கிறார் 23ஆம் வசனத்திலேயும், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அங்கே சங்கீதக்காரன் கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம். நமக்கு எதிராக எழும்பி நிற்கிற எல்லா தடைகளை கர்த்தர் தகர்த்து போடுகிறார். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு எதிராக நின்ற
எல்லா விதமான சத்துருக்களை, எல்லா விதமான தடைகளை கர்த்தர் மாற்றி போட்டார். அது பிரவாகித்து வருகின்ற யோர்தானாக இருந்தாலும் சரி, அது செங்கடலாக இருந்தாலும் சரி, அல்லது உயரமாக அங்கே நின்று கொண்டிருந்த எரிகோ கோட்டையாக இருந்தாலும் சரி, கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அவருடைய கிருபை நம்மை தாங்கும் பொழுது, எல்லா விதமான சத்துருக்களின் தந்திரங்களும் தகர்க்கப்பட்டு போகும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடைசியாக இந்த கிருபை தாவீதினுடைய வாழ்க்கையிலே என்ன செய்தது? இந்த கிருபை அவனை தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதித்தது. The grace that continues generation after generation. ஒரு தலைமுறையோடு கூட அந்த கிருபை நின்றுவிடவில்லை. The grace that lifts David, அந்த கிருபை அவனை உயர்த்தியது. The grace that protects David, அந்த கிருபை அவனை பாதுகாத்தது. மூன்றாவதாக, the grace that continues David, in David, generation after generation. தலைமுறை தலைமுறையாக தாவீதினுடைய வாழ்க்கையிலே அந்த கிருபை வெளிப்பட்டதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 89 அந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 3ஆம் வாக்கியம் 4ஆம் வாக்கியத்தில் வாசிக்கிறோம். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, என்றென்றைக்கும் உன்னுடைய சந்ததியை நான் நிலைப்படுத்துவேன், தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன். இட் இஸ் அ ப்ராமிஸ். கர்த்தருடைய வாக்கு தத்தம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற உறுதிமொழி என்ன? தாவீது கருளின் நிச்சயமான கிருபைகள், அந்த கிருபைகள் அவருடைய வாழ்க்கையிலே சந்ததி சந்ததியாக, தலைமுறை தலைமுறையாக, அங்கே தாவீது இஸ்ரவேலினுடைய ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவனுடைய சந்ததியிலிருந்து இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நாம் பார்க்கிறோம், இவர் யூதருடைய ராஜா என்று சொல்லி அங்கே எழுதி வைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். சந்ததி சந்ததியாக இந்த பூமியை சுதந்தரித்து கொள்ளவும், இந்த பூமியிலே வம்சங்கள் வம்சங்களாக கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தாவீதினுடைய வாழ்க்கையிலே கிருபையின் வழியாக வெளிப்படுகிறது என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 2 சாமுவேலின் அந்த புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். என் கிருபையை சவுலினிடத்திலிருந்து விலக்கினதைப் போல அவனை விட்டு விலக்க மாட்டேன் சொல்கிறாரு. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்லச் சொன்னார். உன்னுடைய சந்ததி தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலே தாவீது எவ்விதமாக உயர்த்தப்பட்டாரோ, தாவீது எவ்விதமாக பாதுகாக்கப்பட்டாரோ, தாவீது எவ்விதமாக தலைமுறைகளின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாரோ, அதைப்போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் தலைமுறைகளின் நன்மைகள், தலைமுறைகளின் ஆசீர்வாதங்கள், ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸாக கூட இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு சந்ததியின் ஆசீர்வாதங்களாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது நம்மோடு கூட நின்று விடுவதில்லை, நம்மோடு கூட நிறைவு பெறுவதில்லை. அது தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய வருகை பரியந்தம் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தருகின்றார்
என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நான் அவனுக்கு தேவனாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். உனக்கு முன் இருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக்கினது போல அவனை விட்டு விலக பண்ணாமல் அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். என் ஆலயத்திலே வந்து நானும் என் வீட்டாரும் அவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நான் என் ஆலயத்திலே நான் மட்டும் வந்து தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி என்னுடைய சந்ததியோடு கூட இந்த ஆலயத்திலே கர்த்தரை ஆராதிப்பது நின்று விடுவதில்லை. எனக்கு பின்வரும் என் பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், அவர்களுடைய சந்ததிகள், அவர்களுக்கு பின்பதாக வருகின்ற சந்ததிகள் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரை ஆராதிப்பார்கள். அடுத்து நீங்கள் பாருங்கள், 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் தலைமுறைகள் தலைமுறைகள் என் ராஜ்யம் உலக பிரகாரமான மேன்மைகள், உலக பிரகாரமான உயர்வுகள், நம்முடைய பிஸ்னஸ் காரியங்கள், நம்முடைய அனைத்து பணிகள் எல்லாவற்றிலையும் உலக பிரகாரமான அனைத்து மேன்மைகள், நன்மைகள், ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக தருவேன் என்று சொல்லி அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆகவே தான் சங்கீதக்காரர் 135ஆம் அந்த சங்கீதத்திலே 13ஆம் வாக்கியத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது, கர்த்தாவே உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் இங்கே நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கையிலே இந்த கிருபை அவனை உயர்த்தியது, இந்த கிருபை அவனை பாதுகாத்தது, இந்த கிருபை தலைமுறை தலைமுறையாக அவனை வாழ வைத்தது, அவனை ஆசீர்வதித்தது. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட மேலான நன்மைகள், கிருபைகள், இரக்கங்கள், ஆசீர்வாதங்களை நிறைவாய் பூரணமாய் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 559, கிறிஸ்தவ கீர்த்தனை 256 பாடுவோம். ஆண்டவரின் நாமமதை ஈண்டு போற்றுவேன். கீதம் 559, கிறிஸ்தவ கீர்த்தனை 256 பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி உடன்படிக்கை செய்த ஆண்டவரே, இந்த கிருபை ஒரு மனிதனை ஆண்டவரே உயர்த்துகிறது. தாவீதை உயர்த்தினது போல உமது பிள்ளைகளையும் உயர்த்துவதற்கு நீர் போதுமானவராய் இருக்கிறபடி நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உயர்த்தினர் மாத்திரமல்ல, எங்களை பாதுகாத்து தலைமுறையாக எங்களை வாழ வைக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டில் பிரவேசித்திருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாவீதுக்கு அருளிய நிச்சயமான அந்த கிருபைகளை உமது பிள்ளைகளோடு உடன்படிக்கை செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எந்தெந்த குடும்பங்களிலே சுவாமி உம்முடைய கிருபைகளுக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ, ஐயோ என் குடும்பத்தில் பாதுகாப்பு இல்லையே, என் குடும்பத்தில் உயர்வு இல்லையே, குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி கலங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்விலும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அது கிருபையும் ஒரு பிள்ளைகள் மீது இறங்கட்டு நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. உடைய பூரண கிருபையினாலும் அது பிள்ளைகளை நிரப்பன நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்கள் கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஐயா. அது உன்னதமான கிருபையினால் நிரப்புவீராக. இந்த ஆராதனையில் உம்மை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பல இடங்களில், பல தேசங்களிலே, கிராமங்களில், பட்டணங்களில் இருந்து ஆண்டவர் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. நீ தந்த கற்பத்தின் கனிகளை ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் இந்த முதல் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் மாதத்திலேயே உங்களுடைய சமுதாயம் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறையா. என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். என் குழந்தைகளுக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபை இந்த பிள்ளைகளுக்கு நீர் பொழிந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏற்ற காலத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுத்து எங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதியும். விசேஷித்த ஞானத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்கள் படிக்கின்ற ஆண்டவரே பாடசாலை எங்களுடைய பிள்ளைகளை காத்து உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் வேலைக்காக காத்திருக்கின்ற அன்பு சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளையும் உயர்வுகளையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அயல் நாடுகளுக்கு செல்லும்படி பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. அநேக பிள்ளைகள் சுவாமி அயல் நாடுகளில் செல்வதற்காக பல வகையில் ஆண்டவரை முயற்சி செய்து ஆண்டவர் வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. சிலர் ஆண்டவரை ஏமாற்றப்பட்ட நிலைமையில் கூட இருக்கிறீங்க. இது எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. இந்த பிள்ளைகளுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான மகிழ்ச்சியை ஆண்டவர் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் உயர்வை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் அப்பா. திருமணத்திற்காக காத்திருக்கிற அன்பு சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டிலாவது என் பிள்ளைகளுக்கு இது திருமணக்காரி நடைபெறாதா என்று சொல்லி கண்ணீரோடு உடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன். அன்பு பெற்றோர்கள் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றேன். சகோதரிகள் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. திருமண தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஏற்ற காலத்தில் எமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையான மங்களகரமான காரியங்கள் நடைபெற வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் குழந்தை செலவுகளுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமணமாயும் பல ஆண்டுகளாகியும் இன்னும் குழந்தையில்லைன்னு சொல்லி கண்ணீரோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளுக்காக, அவருடைய பெற்றோர்கள் என்னுடைய மகளுக்கு என்னுடைய மகனுக்கு ஒரு குழந்தை செல்வம் கிடைக்காதுன்னு சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமது பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் பார்ப்பீராக, அவருடைய ஜெபங்களை கேட்பீராக, நீர் பதில் கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்ன ஆண்டவர் ஐயா, இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வீராக. நீர் அதிசயமானவர் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த அதிசயங்கள் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். பேறுகாலம் கருமையான சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே கற்பதற்கடி உம்மால் கிடைக்கிற ஒரு சுதந்திரம் ஆண்டவரே, நீர் தருகிற ஒரு பலன் ஆண்டவரே, அந்த பலனை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருவீராக. கற்பத்தின் கனி பூரணப்படுத்தி சுக பிரசவத்தை கொடுப்பீராக. பிரசவ சிக்கல்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறட்டங்க ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளை பலப்படுத்துங்க, சிறப்படுத்துங்க ஆண்டவரே.
தாயும் செய்யும்படி சமூகத்தில் வந்திருந்து நன்றி செலுத்த பாக்கியத்தை கொடுப்பீராக. பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக வீடுகளிலும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. சில வியாதிகள் நிமித்தமாக எனக்கு என்ன நேரிடுமோ என்று சொல்லி கலக்கத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த பிள்ளைகளுடைய பயங்கள் எல்லாம் மாறட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகள் பயப்படுகிறபடி எதுவும் நடக்கப் போகிறதில்லை. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான உம்முடைய கரம் இந்த பிள்ளைகள் மீது இறங்கட்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை தொடுபடியை ஜெபிக்கிறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என்னென்ன பலவீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக. இருதய பலவீனங்கள் மாறட்டும், நுரையீரல் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முதுகு தண்டுவட பிரச்சனை மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நடக்க முடியாத பிரச்சனைகள், பார்வையில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஆண்டவரே, இன்னும் சரீரத்தில் காணப்படும் எல்லா பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் மாறும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மூச்சு விடுவதற்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. வயோதிப நிலைமை இருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, முதியோர் ஆண்டவர் விடுதிகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களையும் கர்த்தர் ஒரு விசை தொடுவீராக, அவளை பலப்படுத்துங்க சுவாமி. தனிமையாக இருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வயோதிப காலத்தில் ஏற்படும் எல்லா பலவீனங்களிலிருந்தும் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக சுவாமி. உம்மை தவிர வேறு யாரும் அவளுக்கு துணை கிடையாதப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உடைய தாங்குவேன்னு சொன்ன ஆண்டவர் ஐயா. உமது பிள்ளைகளை தாங்குவீராக, கரங்களை பிடித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசையும் கொடுத்து நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாங்க சமாதானத்தை காண்பா என்ற வார்த்தையின்படியே அவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகளுடைய பிரயாசங்களுக்கு ஜெபிக்கிறோம். என்னென்ன வேலைகள் செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் உடைய கிருபைகளோடு கூட இருப்பதாக. தொழில் தொடங்குவதற்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். தொழிலில் ஏற்படும் நஷ்டத்தின் நிமித்தமாக மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. இந்த ஆண்டில் ஒரு புதிய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை இந்த பிள்ளைகளை நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம் ஐயா. குடும்பங்களில் காணப்படுகிற பிரச்சனை நிமித்தமாக மிகுந்த வேதனை கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டோடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக. எல்லா கசப்புகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்திய இரத்தத்துக்குள்ளாக அன்பு பிள்ளைகளுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய சமாதானம், ஆண்டவரே இந்த பிள்ளையுடைய ஆவி ஆத்மா சரத்திற்குள் இறங்கிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களும் எல்லா இருளின் வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுடைய நாமத்தில் நிர்மலம் பண்ணி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களுடைய சமாதானம் பெருகட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரட்சிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். அதன் நிமித்தமாக பிள்ளைகள் வடிகிற கண்ணீர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது துடைக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவீதுக்கு அருளின அந்த கிருபைகள் இந்த பிள்ளைகளை மூடும்படியாக இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கும். யாரால் உம்மை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை எதுவாக இருந்தால் கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அநேக மக்கள் பல காரியங்களுக்காக ஆண்டவர் ஜெபிக்கும்படி வேண்டிக் கொண்டு அறிந்திருக்கிறீங்க. என்னென்ன காரியங்களுக்கு அந்த பிள்ளைகள் ஜெபிக்கும்படி வேண்டிக் கொண்டார்களோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவர் சம்பூர்ணமாக ஒரு பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் நாமத்தில் எவைகளை கேட்டாலும் தருவேறு சொன்னீரே, இப்படி லாபத்திருப்பத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய தெய்வீக பிரசன்னம், கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக சுவாமி. கோர்ட்டு கேஸ் என்று அலைந்து கொடுக்கிற பிள்ளைகளுக்காக நியாயமாய் வர வேண்டிய நன்மைகள் வராமல் தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்களுக்காக பல வகையில் உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக
கிறிஸ்மஸ் காலங்களிலே ஆண்டவரை ஏழை எளிய மக்களுக்கென்று மனமு வந்து உதவி செய்த ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. சிறுமைப்பட்டவர்கள் மீது ஆண்டவர் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல சுவாமி ஆண்டவரே சிறுமைப்பட்ட இந்த ஜனங்கள் மீது சிந்தையோடு கூட ஆண்டவரை இருந்து அவர் உதவி செய்த ஒவ்வொரு சகோதரருக்காய் சகோதரிக்காக ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக குடும்பத்தினருக்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய வாழ்க்கையில் ஒரு தீங்கு கூட வராதபடி நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இது சிறியில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்து சொன்னீங்களப்பா. உமக்காக மனம் வந்து கொடுத்த இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை பல வகையில் தாங்குகின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். இதை நேசித்ததற்காக ஜெபிக்கிற உதவி செய்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அநேக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்க இந்த ஆராதனைகளை தாங்குகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே பரலோகத்தில் தேவன் இந்த பிள்ளைகளை இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த ஆராதனை வேலை தாங்க முன்வந்த சென்னை அண்ணா நகரை சார்ந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான சகோதரர் திரு வின்சென்ட் அவர்களுக்காக, திருமதி ராணி வின்சென்ட் அம்மா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த அன்பு தம்பதிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க சுவாமி. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடிய சுகவாழ்வும் கொடுத்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, இந்த ஆண்டின் முதல் ஆண்டவர் மாதத்துக்கு நான் வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவர் இந்த பிள்ளையுடைய கரங்களை பற்றி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு வாஞ்சியோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். புதிய ஆண்டு அப்படி குடும்ப வாழ்வில், பிள்ளைகளுடைய வாழ்வில், பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கும்படி ஜெபிக்கும். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒரே மாதிரி கன்றுகளைப் போல் இருப்பார்னு சொன்னீர் சுவாமி. அந்த ஆசீர்வாதங்களை தலைமுறை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதற்கு அதிகமாய் கிரீச்ச வல்லமையின்படி கர்த்தர் பெரிய காரியம் கட்டேடும். கணம் துதி மகிமை யாவற்றை உமக்கு செலுத்த ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுது சமாதான சந்தோஷம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிரோகீதமாக கீதம் 300 பாமாலை 87 பாடுவோம். விண்மீன் நோக்கி களிப்பாய் சாஸ்திரி மார்தாம் ஆவலாய். கீதம் 300 பாமாலை 87 பாடுவோம். நோக்கி
பரிசுத்த பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே மத்திய எழுந்திரளி உம்முடைய பிரசன்னத்தால் நிறைத்து எல்லாரையும் ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து வருகிற புதிய வருஷம் எங்கள் எல்லாருக்கும் மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டாக, நன்மையினாலும் கிருபையினால் நிரப்பப்பட்ட ஒரு ஆண்டாய் காணப்பட கிருபைதார். ஆசீர்வதியும் நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள்.